Renewable Energy Expo. Thank you so much. Renewable Expo வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அதுல ஒரு மாசிவான ஒரு டீமோட வந்தீங்க. அப்படியே கால கட்டுது. ஆமா. ஒரு ப்ளூ கலர். எஸ். ஒரு கலர் காம்பினேஷனே அப்படியே வந்து ஒரு சூரிய கதிரை வந்து இருக்கிற அளவுக்கு நீங்க எல்லாரும் இருக்கீங்க. Thank you. So how do you really feel about this expo? இந்த எக்ஸ்போ பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 6 இயர்ஸா இந்த எக்ஸ்போல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கோம். இந்த எக்ஸ்போல நீங்க எடுத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல், கமர்ஷியல், இண்டஸ்ட்ரியல் கஸ்டமர்ஸ் எல்லாம் ரெகுலரா விசிட் பண்ற ஏரியா. ஸோ தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ரெனியூவல் எனர்ஜி எக்ஸ்போங்கிறது ரொம்ப மேஜர் இம்பார்ட்டன்டான வைட்டல் ரோல் வந்து ப்ளே பண்ணுது சென்னையில். பீயிங் அ சோலார் பேனல் மேனுஃபேக்சரர் அப்படின்றப்போ ரியல் லைஃப் சேலஞ்சஸ் நீங்க என்ன பேசுவீங்க? ரியல் லைஃப் சேலஞ்சஸ்னா என்ன மாதிரி challenges நீங்க பாக்குறீங்க? மார்க்கெட் காம்படிஷன் வேர்ல்ட்ல இருக்கட்டும், காம்படிஷன் ரியல் மேனுஃபேக்சரிங்ல உங்களுக்கான challenges இருக்கட்டும், கம்ஸ் டு பேனல் அதுக்கான சப்ளைஸ்லாம் கரெக்ட்டா இருக்கா கொண்டதா அந்த மாதிரி சொல்லுங்க. இப்போ காம்படிஷன் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி சைனீஸ் மாடல்ஸோட டாமினன்ஸ் ஜாஸ்தியா இருந்துச்சு. இப்போ மேக் இன் இந்தியா கொண்டு வந்ததுனால இப்போ இந்தியன் மாடல் மேனுஃபேக்சர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு லைஃப் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஜாஸ்தியாக கிரியேட் ஆகிருக்கு, கெப்பாசிட்டிஸ் எல்லாம் ரேம்ப் அப் ஆகிருக்கு. ஸோ இப்போ மாடலுக்கு பார்த்துக்கிட்டே ஏஎல்எம்எம் இருக்குது. ஸோ ஏஎல்எம்எம் வந்ததுனால லிஸ்ட் ஆஃப் அப்ரூவ்டு மேனுஃபேக்சர்ஸ் மட்டும்தான் நம்மளால மாடல் சப்ளை பண்ணி கிரிட்ல கனெக்ட் பண்ண முடியும். இப்போ அதே மாதிரியே வந்து ஏஎல்சிஎம்னு வந்து ஜூன்ல வந்து கொண்டு வராங்க. ஸோ ஏஎல்சிஎம் ஒன்ஸ் வந்து வந்துருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் வந்து இந்தியாவில் செல் மேனுஃபேக்சர் பண்ணுற கெப்பாசிட்டிஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக ஆகும். ஸோ அதனால் எம்ப்ளாய்மெண்ட் க்ரியேட் ஆகும், ரெவன்யூ க்ரோத் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சேலஞ்சஸ் இருந்துச்சு. இப்போ கவர்மெண்ட்டோட ஆக்ஷன்ஸ்னால அது வந்து இப்போ சால்வ் ஆகும். ஆஸ் ஆஃப் நவ எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்கு. இல்லை இப்போதைக்கு பாசிட்டிவாக தான் க்ரோத். அண்ட் உங்களோட டிஸ்பிளேலே வந்து ஒரு நல்ல மேசிவ் பேனல்ஸ் எல்லாமே நிற்க வச்சிருக்கீங்க. ஆமாங்க. ஐ பிலீவ் இட் ஹாஸ் அ டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ். இப்போ இந்த பேனல்ஸ்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இருக்கு. ஸோ இந்த டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா இது வந்து G12R. ஸோ இந்த G12Rல பார்த்தீங்கன்னா 605லேருந்து 625 வாட் பீக் வரைக்கும் நம்ம வந்து வாட் பீக் கொடுக்குறோம். ஸோ இது வந்து ஒரு பைஃபேஷியல் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா 16 பஸ் பார் இருக்கும். மாடலோட பேக் சைடில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இந்த டிரான்ஸ்பரன்சியில் பார்த்தீங்கன்னா 5 to 7% ஆஃப் பைஃபிஷியாலிட்டி வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம ரெசிடென்ஷியல் ரூஃப்டாப்லேயும் நம்ம போடலாம், நம்ம கிரவுண்ட் மவுண்ட்லேயும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ ஏதாவது ஒரு டிஃபிகல்ட்டிஸ் இருக்குன்னா அதை வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ரெக்டிஃபை பண்ண முடியும் அப்படின்றது சொல்லுங்கள். ஸோ மாடலை பொறுத்த வரைக்கும் ரெக்டிஃபை பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஸோ இது வந்து ப்ளக் அண்ட் ப்ளே தான். ஸோ ரெக்டிஃபை எல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை, இதில் கம்ப்ளைண்ட்ஸ் ஒன்றும் வராது. ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா 715 வாட் பீக்குங்க. இது வந்து ஹையஸ்ட் வாட் பீக் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா 715 வாட் பீக். சேம் என்டைப் டாப் கான் 16 பஸ் பாஸ். இது வந்து G12Rல வருது. இதுவும் பைஃபிஷியல் மாடல் தான். அது போக இந்த பேனல் பார்க்கும்போது இந்த லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ், லோ லைட் ரேடியேஷன் சொல்லுவோம். அதாவது ரொம்ப குறைஞ்ச வெளிச்சத்திலேயே இந்த மோனோபர் டெக்னாலஜி வந்து உங்களுக்கு ஹையர் பெர்ஃபார்மன்ஸை கொடுக்கும். அதான் லோ லைட் டெக்னாலஜி நம்ம சொல்லுவோம். அது போக நம்மகிட்ட DCR மாடல்ஸும் அவைலபிள் இருக்கு. அந்த மாடல் அங்கே டிஸ்பிளேல இருக்கு, வாங்க. ஸோ இது வந்து DCR மாடல். இந்த DCR மாடல் தான் இந்தியன் கவர்மெண்ட் வந்து சப்சிடி கொடுக்குறாங்க. இந்த PM சூரியகர் ஸ்கீம் ரெசிடென்ஷியல் ரூஃப்டாப்ல இந்த மாடல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது 100% மேக் இன் இந்தியா. ஸோ செல்ஸு, மாடலு, கிளாஸ் எல்லாமே 100% மேக். தேங்க்யூ. வெல்கம்.